இந்த திருதராஷ்டிரன் என்ன பண்ணிவிட்டான், புத்திரமோகத்தில் தனக்கு இருந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் விசாரம் பண்ணோம். அப்போ சகுனி சொன்னால், உனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, உருப்படாத பூமி, அது யாரும் அந்த பூமியை ஃப்ரீயாக கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டான். அது எந்த பூமின்னு கேட்டான் திருதராஷ்டிரன். அவன்கிட்டயே தெரியாது அவனுக்கு என்னெல்லாம் சொத்து இருக்கு. அப்போ சொன்னா சகுனி, அதுக்கு காண்டவம்னு பேர். அந்த காண்டவத்தை நீ வாக்கிட்ட கொடுத்துருவோம். ஏன்னா அதில் முழுக்க பாம்பு, அடர்த்தி காடு, ஷ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ், தார்ன்ஸ், கேக்டஸ், பாம்பு, அது கொடுத்துரு. இது கொடுத்த உடனே பீமன் சொன்னா, ஐ எம் கோயிங் டு லாட்ஜ் அ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் பெரியப்பா, ஹி ஹஸ் கிவன் அஸ் வெரி வேஸ்ட் லேண்ட். கிருஷ்ணர் சொல்லிட்டார், எப்போவுமே கிடைச்சதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு பாரு, இதுக்கெல்லாம் கேஸ் போடாத அப்படின்னு சொன்ன உடனே கண்ணனும் அர்ஜுனனுமாக சேர்ந்து அக்னி தேவதையின் அனுகிரகத்தால் காண்டவத்தை எரிச்சுடுறான். அப்போதான் அஸ்வபாலன் ஒரு பாம்பு தப்பிச்சு போகிறது, தக்ஷகன் பிள்ளை. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கான் நம்ம சகுனி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த காண்டவத்தை எரிச்ச உடனே மயன் ஒரு ஆர்கிடெக்ட் அதுக்குள்ளே இருக்கும். அந்த மயன் வெளியில் வந்து சொல்கிறான், என்னோட வீடெல்லாமும் எரிஞ்சுடுத்து, நான் இப்போ என்ன பண்ணட்டோம், இன்னுமே மேலே எரிக்காதீங்கன்னு சொல்கிறோம். கிருஷ்ணர் சொல்கிறான், ஓகே டன், வி வில் நாட் பேர்ன் எனிமோர். ஆனால் ஃப்ரீயாக எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துரும் இந்த சிட்டியை. நாங்கள் ஏதோ கண்ட்ராக்டரை வச்சு ஏதோ அம்புஜா சிமெண்ட்டை வச்சு கட்டிக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊரை டிசைன் பண்ணித்தான் சொன்ன உடனே மயன் சொல்லிட்டா, சரி நான் பண்ணுவேன், ஆனால் எனக்கு வந்து தேவலோகத்தின் தலைவன் இந்திரன் ஆதேசம் கொடுக்கும். இந்திரன் சொன்னாதான், அவர் சைன் போட்டாதான் எந்த ஒரு ப்ரப்போசலும் நகர்ந்து போகும். இந்திரன் வந்து சொல்லிட்டார், நம்மளுடைய சந்தாம்பா அர்ஜுன், அதனால் ஆக்ஷன் கிங்குக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், அதனால் இவனுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னோடனே இந்திரன் சொல்லுதலின் பேரில் மயன் அந்த காண்டவத்தை டிசைன் பண்ணி ஒரு அரண்மனை ஏற்படுத்தி கொடுக்குறான். ஆனால் இந்திரன் அந்த காலத்து தலைவர், அவர் என்ன சொல்லிட்டார், நான் டிசைன் பண்ணத்தால் என் பேர் தான் இந்த ஊருக்கு வரணும், அதனால் காண்டவ பிரஸ்தம்ங்கிற நாமம் போய் இந்திரபிரஸ்தம் அப்படின்னாரு. அந்த இந்திரபிரஸ்தம் தான் கரண்ட் டெல்லி. டிசைன் பண்ணி கொடுத்த உடனே அந்த ராஜசூய யஜ்யம் பண்ணணும்னு யுதிஷ்டிரன் முனைகின்றான். பக்கத்து ஊர் ராஜாவெல்லாம் கூட்டு, பிரதர்ஸ் எல்லாம் கூட்டு ராஜசூயம் பண்ணுறான். அந்த ராஜசூயம் பண்ணும்போது எல்லாரும் வரா, கிருஷ்ணர் வரார், பீஷ்மர் வரார், துரியோதனன் வரான், துஷாசனன் வரான், சகுனி வரான். எல்லாம் வந்த உடனே அந்த சபா மண்டபத்தில் யாருக்கு முதல் பூஜை பண்ணுறது, அக்ர பூஜை பண்ணுறதுன்னு சொல்லிச்சு. பீஷ்மர் சொல்லிடுறார், எனக்கெல்லாம் கூடாது, கண்ணனுக்குத்தான் செய்ய வேண்டும். பாண்டவர்களுக்கு ஒரே திருப்தி, அவளுக்கு கிருஷ்ணர்லாம் வந்து பட்டர் பால் மாதிரி, கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கு சகதேவன் அக்ர பூஜை பண்ணலாம்னு ஆரம்பித்த போது, நிறுத்துங்கள் அப்படின்னு சிசுபாலன் எழுந்து நிற்கிறான். சேதி தேசத்து ராஜா, அவனுக்கு சைத்யன்னு பேர். அவன் சொல்றான், நோ பூஜா ஃபார் கிருஷ்ணா, திஸ் கேட்டில் தீஃப். மாடு எங்கன்னா திருடின்னு போயிடுவான், கண்ணுக்குட்டி எங்கன்னா திருடின்னு போயிடுவான், கேட்ட மாமியோட வளையல்னா திருடின்னு போயிடுவான். எவ்வளவு பொய், எவ்வளவு பொனசுட்டு இப்படின்னு வரிசையா அடிக்கின்னு போறான். சிசுபாலன் கிருஷ்ணரை திட்டதை பார்த்தோன்னு துரியோதனனுக்கே காதில் ரத்தம் வந்துடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. துரியோதனனுக்கே கொஞ்சம் பேடா, சிசுபால் ऐसा नहीं करना चाहिए, எனக்கே தாங்க முடியலப்பா, நீ பெரிய திட்டத்தில் பிஹெச்டியே பண்ணியிருக்க போல இருக்கு, இப்படி திட்டியப்பா போட்டு. பலராமருக்கெல்லாம் இருப்பே கொள்ளலை. கிருஷ்ணா என்கிட்ட சொல்லு, நான் உடனே கலப்பை எடுத்து இவனை வந்து ஐ வில் ஹிட் அண்ட் புஷ். ஹிட் அண்ட் புஷ்னா தெரியுமோ, போட்டு தள்ளுறேன் நான் இவனை. கிருஷ்ணர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக அவர் ஏதோ எண்ணிகிட்டே இருக்கார், 89, 90, மூளையே இல்லாதவனே, சொரணையே இல்லை உனக்கு, உன்னை திட்டா போட்டு நீ 89, 90 எண்ணிட்டு இருக்க. அப்போ கிருஷ்ணர் சொன்னார், இல்லை இவன் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், ஒரு நாளைக்கு கோட்டா 100, 100 விஷவு தாங்குவேன். ஒரு நாள் அவன் 70, 79 போவான். இன்றைக்கி நிறையவே ஹை ஸ்கோர் டிஸ்டிங்ஷன் மைண்ட் இருக்கான். 98 வந்தது, 99 வந்தது, 100வது வரும்போது தலை அப்படி போய் விழுந்துடுச்சு. உடம்பு மட்டும் நம்ம கட்டப்பா மாதிரி ஆடுறது, உடம்பு மட்டும் ஆடி கீழே விழுந்துடுச்சு. அங்கே ரத்த கலரி அப்படியே சுற்றி கத்தி பார்த்தா ரத்தம். யுதிஷ்டர் நம்மளே ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் கிரகப்பிரவேசம் வைக்கலான்னு வச்சா
வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு பெரிய க்ரைம் சீனியே நடந்துடுத்தே. உடனே சிபிஐலாம் வரா, சாக்கெல்லாம் போடுறா அந்த பாடியை சுற்றி. இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ்லாம் வரா, அந்த பாடியை எடுத்துன்னு போய் காஸ் ஆஃப் டெத் என்னன்னு போடலை. ஏன்னா பயம் மேலே சக்கரம் சுற்றிகிட்டே இருக்கு. அதனால் அன்னொன்னு போட்டுவிட்டா, எப்படியோ போயிட்டார். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், இப்போ நீ அன்னொன்னு போட்டுட்டு பின்னாடி நான் தான் காரணம்னு சொல்லிட்டா உன் வீசாவை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி இதெல்லாம் ஆயிடுச்சு. அப்போ யுதிஷ்டிரர் உட்காந்துக்கிறார். எல்லாரும் கிளம்பி போயிட்டாவா, ஏதோ பட்டப்பாவோ அறுசுவை நடராஜனோ ஏதோ சமையல் பண்ணி போட்டிருக்கா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்பிட்டா. கிளம்பி போன உடனே இப்போல்லாம் ட்ரெண்டில் இருக்கு இளநீர் பாயசம், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவள் கிளம்பிட்டா. அப்போ யுதிஷ்டிரரும் நாரதரும் ஒரு ரூம்குள்ளே போகிறா, ப்ரைவேட் ரூம். அப்போ யுதிஷ்டிரர் நாரதரை பார்த்து கேட்குறார், சார் நம்மளே ஏதோ ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணலான்னா வீடே கிரைம் சீனாக மாறிடுத்து. இந்த கிருஷ்ணர் நம்ம கிட்ட அவ்வளவு நன்னா பழகிறார். கிருஷ்ணர்னா அப்படியே நாங்கள் உருகி போயிடுறோம். ஆனால் இதே கிருஷ்ணர் கொடூரமாக அந்த சிசுபாலனை வதம் பண்ணுறாரே, அது மட்டும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே. இப்போ நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இதோட கனெக்ட் பண்ணுங்க. யுதிஷ்டிரனுடைய தம்பியான அர்ஜுனனுடைய பேரன் பரீட்சித் சுகபிரம்மத்துக்கிட்ட என்ன கேட்டான்? ஹிரண்யகசிபுவை கிழிச்சுட்டு பிரஹ்லாதனுக்கு மட்டும் அனுகிரகம் பண்றது சரியா? அப்ப சுகபிரம்மம் என்ன சொன்னாரு? இதே கேள்வியை தான் உங்க தாத்தாவுடைய மூத்த அண்ணா யுதிஷ்டிரர் கேட்டார். யுதிஷ்டிரர் என்ன கேட்டார்? கண்ணன் எங்களுக்கு அனுகிரகம் பண்றார், கருணையை காண்பிக்கிறார், இன்னொரு பக்கம் சிசுபாலனை வெற்றாரே, இது தகுமா? புரிஞ்சுட்டா கனெக்ஷன்? அப்போதான் நாரதர் சொல்றார், கோப்யா காமாத். ஒரு இடத்தை அடையறதுக்கு வெவ்வேறு வழிகள் உண்டு யுதிஷ்டிரா. இப்போ கும்போணத்துக்கு போனோன்னா நான் தஞ்சாவூர் வழியாக போயிடலாம், இல்லாட்டா கல்லணை வழியாக போகலாம், கரெக்டா? வேறு வழியாக நடந்தே போயிடலாம், அதுவும் போயிடலாம். எனக்கு ஏறக்குறைய வரும்போது டிராஃபிக்கை பார்த்தா ஒரு பயம் வந்துடுத்து, நடந்தே நம்ம வந்துடலாமா? அப்படின்னா ஒரு இடத்தை அடைவதற்கு பல்வேறு வழிகள் இருப்பது போல் பரபிரம்மத்தை அடைய பல வழிகள் உண்டு. கோப்யா காமாத். கேட்டுக்கோ யுதிஷ்டிரா, கோப்யா காமாத். கோபிகா ஸ்திரீகள் காமத்தால் அடைந்தார்கள். லவ், அதுவும் ராசக்கிரீடையில் கிருஷ்ணர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டேன்னா அதெல்லாம் நல்ல வேளை பல பேர் சம்ஸ்கிருதம் தெரியல. தெரிஞ்சுட்டுனா உடனே கிருஷ்ணர் ஸ்வின்ன சன்ன தனு வல்லரி ததனு காப்பினாம பசு பாங்கடான்னு பட்டதிரியில் எடுக்கிறார். வெத்தலையில் நன்னா சுண்ணாம்பெல்லாம் போட்டு பாக்குலாம் போட்டு நன்னா ஒரு பெண்ணு நன்னா சுவைத்து கொண்டிருக்கின்றாள். நன்னா மென்னாச்சு, ரசத்தெல்லாம் இழுத்துட்டா, அது அப்படியே பால் பாலா அந்த அரைச்சதும் கடிச்சதும் நாக்கில் சுழன் இருக்கு. கிருஷ்ணர் தன் நாக்கை நீட்டுறார். இவன் நாக்குலேருந்து அது அந்த பக்கம் போகுது. சார் இது முதல்வன் மாதிரி இருக்கே அப்படின்னா அவருக்கும் மூவா முதல்வான் ஆழ்வார் எடுக்கிறார்.